அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். மீனராசின்றது காலபுருஷ தத்துவத்துல 12வது வீடு. இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான். இந்த ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, இதெல்லாம் இந்த ராசியில இருக்கு. பொதுவாக இந்த மாசத்தை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா மீன ராசியில தான் ராகு இருக்காரு, சனி பகவான் இருக்கார், அது மாதிரி சுக்கிரன் வந்து வக்ரமா இருக்கு, புதன் வக்ரமா இருக்கு, சூரியன் இருக்கார். இந்த இதான் வந்து பஞ்ச கிரக யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பத்தி தனி வீடியோ நம்ம போட்டிருக்கோம். இந்த 5 கிரகங்கள் இருக்கிறது மட்டும் இல்ல, இந்த 5 கிரகங்களும் 5 கிரகங்கள்ல சூரியன் வந்து ஏப்ரல் 15ஆம் தேதி உங்களுக்கு 2வது வீட்டுக்கு போயிடுறாரு. மீனராசி 3வது வீட்டுல குரு பகவான் இருக்கு, 4வது வீட்டுல செவ்வாய் இருக்கு, 7வது வீட்டுல கேது இருக்கு. இதுதான் இந்த மாசம் இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகள். இது வந்து எப்படி உங்களுடைய உடல் நலம், குடும்பம், பணவரவு, தொழில் இல்ல வேலை, இதுல எந்த விதமான பாதிப்புகளை ஏற்படுத்துறது அப்படின்றத பார்க்க போறோம். அதுக்கு என்ன மாதிரி பரிகாரம் பண்ணிக்கலாம்னு பார்க்க போறோம். உங்களுக்கு இந்த மாசத்துல எது சாதகமான நாட்கள், எது பாதகமான நாட்கள், அதாவது வெளிநாட்டுல இருந்து பல பேர் என்கிட்ட கேக்குறீங்க. அதுபடி வந்து எல்லாருக்கும் எது சாதகமான நாட்கள், எது பாதகமான நாட்கள் அப்படின்றத பத்தியும் இந்த வீடியோல நம்ம சொல்ல போறோம். அதனால இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மாசம் நான் உங்களை தேடி வரலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க, உங்களுடைய எண்ணங்களை கமெண்ட்ல தெரிவிங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. பொதுவாக அந்த மீன ராசியை பொறுத்தளவுல இந்த மாசத்துல வேலை தேடுறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனா நீங்க தன்னம்பிக்கையோட செயல்பட வேண்டியது அவசியமா இருக்கு. காரணம் என்னன்னா, உங்க ராசியில ராகு இருக்காரு ஏற்கனவே, அது மாதிரி சனி பகவானும் உங்க ராசிக்கு வந்துடுறாரு. அது மாதிரி வேலை பார்க்கறவங்களுக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும், புதிய பொறுப்புகளும் கிடைக்கும். பொறுப்புகள் கிடைக்கும்ன்றவுடனே நீங்க இன்னொரு விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். பொறுப்பு கிடைக்கிறது மட்டும் இல்ல, அது வேலை பழுவும் உங்களுக்கு கூடும். அதனால ஒர்க் லோடும் கூட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நீங்க செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், இல்லாட்டினா வந்து ப்ரொஃபஷனல்ஸ், இல்லாட்டினா வந்து பிசினஸ் பண்றீங்க, இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்க புதுசா அக்ரிமெண்ட் வந்து உங்களுக்கு சைன் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. பணம் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கவனமா பண்ணுங்க. பொதுவா வந்து இது என்னன்னா, இந்த இதனால என்ன ஏற்படும், இந்த மாசம் உங்களுக்கு வந்து அதிக வேலை இருக்கும், வேலைப்பளு அதிகமா இருக்கும். ஆனா உங்களுடைய திறமை தான் உங்களை முன்னேற்றத்தை கொண்டு செல்லும். அதனால வந்து நீங்க திறமையோட செயல்படுங்க, தன்னம்பிக்கையோட செயல்படுங்க. அதுதான் வந்து ரொம்ப முக்கியமானதா இருக்கு. பணத்தை பொறுத்தளவுல இந்த மாசம் வந்து உங்களுக்கு வருமானம் கூடும், அதே மாதிரி செலவுகளும் கூடும். இந்த வருமானம் கூடுறதுனால புதிய முதலீடுகளுக்கு சாதகமான காலமா இருக்கு. செலவு பொறுத்தவரை எந்த மாதிரி செலவுகள் ஏற்படும்னா, வீடு, வாகனங்கள், அது சம்பந்தப்பட்ட செலவுகளா இருக்கும். இல்லாட்டினா திடீர்னு ஏதாவது ஒண்ணுல முதலீடு பண்றோன்னு இதெல்லாம் போய் மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். அதனால வந்து பொதுவா இதை செலவு பண்றதுக்கு முன்னால 1க்கு 2 தடவை யோசிச்சுட்டு செலவு பண்றது நல்லது. வீண் செலவுகளை தவிர்த்துக்கிறது நல்லது. பொதுவாக குடும்பத்தை பொறுத்தளவுல கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஏன்னா இந்த ராசியில தான் ராகு இருக்கு, உங்களுக்கு வந்து 7ல வந்து கேது இருக்கு. ராகு கேது அப்படின்றது வந்து உங்களுக்கு கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தலாம். நிறைய பேருக்கு உடல்நிலை கோளாறுகள் இருக்கும். அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனைகள் ஏற்படும். அதனால வந்து உங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது தான் இந்த பிரச்சனைகளை வந்து குறைக்க முடியும். இளையவங்களா இருந்தீங்கன்னா காதல் உறவுகள்ல சின்ன சின்ன குழப்பம் ஏற்படும். அதுவும் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணணும். அதே மாதிரி அதையும் வந்து நீங்க சரி பண்ணீங்கன்னா தான் அதுலயும் நிதானமாகவும் பொறுமையாகவும் போனீங்கன்னா அதுலயும் பிரச்சனைகளை தவிர்த்துக்கலாம். இப்ப நிறைய பேர் மீனராசியை சேர்ந்தவங்களுக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றாங்க, கல்யாண சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் தொடங்குறாங்கன்னா அதெல்லாம் வந்து சாதகமா முடியும். குடும்பத்தை பொறுத்தல உறவினர்களோட ஆதரவு இருக்கும். குடும்பத்துல வந்து மகிழ்ச்சி அதிகக்கூடிய நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கும், சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான சான்சஸும் அதிகமா இருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமா இருக்கு. ஆல்ரெடி அங்க ராகு இருக்கு, 7ல கேது இருக்கு, ஏற்கனவே வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தோல் அலர்ஜி, அது மாதிரியான பிரச்சனைகள் அதெல்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்போ இந்த மாசங்கள்லாம் வந்து உங்களுக்கு ஹீட்டு கூட உள்ள மாசம், அதாவது சூரியன் உச்சமா இருக்கக்கூடிய மாசங்கள். அதனால வந்து உங்களுக்கு ஹீட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உடல்ல வந்து சூடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதெல்லாம் வரலாம். அதே மாதிரி டீஹைட்ரேஷன் ஏற்படலாம். தண்ணி நிறைய குடிக்கிறது, அது மாதிரி நல்ல நார் சத்துள்ள உணவுகளை சாப்பிட்றது, அதெல்லாம் பொதுவாக வந்து இந்த ராசியை சேர்ந்த உடற்பயிற்சி அவசியம். உடற்பயிற்சி இது வரைக்கும் பண்ணலாம்னு இனிமே எல்லாச்சும் பண்ண ஆரம்பிங்க. அது மாதிரி மன அழுத்தங்களை வந்து மனசுல பயமா இருக்கு, அது செய்ய வேணாம்னு தோணுது, காரியங்களை தள்ளி போடுறோம், இந்த மாதிரி மன அழுத்தங்கள் இருக்கு அப்படின்னா அதுக்கு தினமும் தியானம், யோகா இதெல்லாம் பண்றது நல்லது. இந்த ராசியை சேர்ந்தவங்க வந்து குரு பகவானுக்கு வழிபடலாம். அது வந்து கோயில்ல போய் விளக்கு ஏற்றி சுத்தி வந்து குரு பகவானை வழிபடுங்க. பசு மாடுகளுக்கு உணவு கொடுங்க. தினமும் வந்து பெருமாளை வணங்குறதும் உங்களுக்கு, ஏன்னா பெருமாள் புதன் வக்ரமா இருக்கிறனால பெருமாளை வணங்குறதும் பல விதத்துல உங்களுக்கு நன்மையை கொண்டு வந்து கொடுக்கும். இந்த மாசத்தை பொறுத்தளவுல உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்களை உங்களை தேடி கொண்டு வந்து தரக்கூடிய நாட்கள்
அப்படின்னு பார்த்தோம்னா ஏப்ரல் மாசம் 2ஆம் தேதி, 6ஆம் தேதி, 12ஆம் தேதி, 18ஆம் தேதி, 25ஆம் தேதி, 30ஆம் தேதி இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய சாதகமான நாட்களா இருக்கு. அதே மாதிரி நீங்க தவிர்த்துக்க வேண்டிய சாதகமற்ற பாதகமான நாளா இருக்கக்கூடியது வந்து ஏப்ரல் மாசம் 4ஆம் தேதி, 10ஆம் தேதி, 16ஆம் தேதி, 22ஆம் தேதி, 28ஆம் தேதி இதெல்லாம் வந்து உங்களுக்கு சாதகம் இல்லாத நாட்களா இருக்கு. பொதுவாக அந்த நாட்களை நீங்க குறிச்சு வச்சு அதுபடி நடந்துங்க. எல்லோருக்கும் நல்லதே நடக்கணும், இறைவன் எப்பவும் உங்க கூடவே இருக்கணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உங்க எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும்னு நான் கேட்டு உங்கள்ட்ட இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.